குரு வாழ்க, குருவே சரணம், குருவே துணை. ஞானநந்தமயம் தேவம் நிர்மல ஸ்படிக விருதம் ஆதாரம் சர்வ வித்யானம் ஐகிரிவ முபாஸ்மகே. குரு ஆஸ்ட்ரோ தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம குரு ஆஸ்ட்ரோ தமிழ் சேனல்ல பார்க்க போற விஷயம் என்னன்னா, சனிப்பெயர்ச்சி பலன்கள் 2025. விருச்சிக ராசி அன்பர்களே, இதுவரை 4ஆம் இடத்தில் அர்த்தாஷ்டம சனியாக இருந்து வந்த சனி பகவான் 29/3/2025 அன்று 5ஆம் இடத்திற்கு பெயர் செய்கிறார். இது உங்களுக்கு பஞ்சம ஸ்தானத்தில் சனி பகவான் வருவதால் இது பஞ்சம சனி என்று அழைக்கப்படுகிறது. இது ஒரு சிறப்பான காலம் அல்ல. 5ஆம் இடம் என்பது மனம் ஆள் மனது, இதை சார்ந்த விஷயம். அதனால நீங்க 5ஆம் இடத்துல சனி பகவான் வர்றதுனால மன சஞ்சலங்கள் ஏற்பட்டுட்டே இருக்கும். எதை பத்தியாச்சும் யோசிச்சு சிந்திச்சு நீங்க குழப்பத்திலேயே வச்சுக்கிட்டு இருப்பீங்க. அப்போ நீங்க குழப்பம் ஏற்படும் சமயத்துல எல்லாமே நீங்க குலதெய்வ வழிபாட்டையோ அல்லது இஷ்ட தெய்வ வழிபாட்டையோ மேற்கொள்றது உங்களுக்கு பெரிய நன்மையை கொடுக்கும். அதே மாதிரி 5ஆம் இடம்ங்கிறது குழந்தை பாகியம், குலதெய்வ அருள். ஸோ இந்த இடத்துல சனி பகவான் வர்றதுனால இதுல எல்லாம் உங்களுக்கு தடை ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இந்த காலகட்டத்துல இருக்கு. அதனால நீங்க என்ன பண்ணுங்க, குலதெய்வ வழிபாட்டை தடங்கள் ஏற்பட்டாலும் அதை மீறி நீங்க போய் செய்யுங்க. உங்களுக்கு மனம் சார்ந்த குழப்பங்கள் தீரும். அதே மாதிரி புகழ் கௌரவம் அந்தஸ்துக்கு தீங்கு வரதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு இந்த காலகட்டத்துல. அதே மாதிரி உங்க குழந்தைகளுக்கு நோய் தொந்தரவுகள் வருவதற்கும் குழந்தைகளுக்கு விரைய செலவுகள் செய்வதற்கும் இந்த காலகட்டம் உகந்ததா இருக்கு. எவ்வளவுதான் நீங்க ஒதுங்கி போனாலும் உங்களுக்கு அவமானம் எப்படியாவது உங்களை சோர்வடைய செய்ய காலகட்டங்கள் தான். லாபங்கள்ல தடை ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. கொடுக்கல் வாங்கல் தாமதமா நடக்கலாம். கொடுக்கல் வாங்கல் நீங்க கொடுத்த பணத்தை அவங்க உங்களுக்கு தாமதமா தான் திருப்பி தருவாங்க. அதனால கொடுக்கல் வாங்கல்ல நீங்க கவனமா செயல்படுறது உங்களுக்கு நன்மையை கொடுக்கும். அதே மாதிரி கணவன் மனைவியிலேயே சிறு சிறு சண்டை சச்சரவுகள் வரதுக்கான வாய்ப்பு இருக்கு. அதனால நீங்க கணவன் மனைவி உங்களுடைய ஈகோ விட்டு கொடுத்து போறது உங்களுக்கு சிறப்பான பலன்களை தரும். குடும்ப உறவுகளுக்கிடையே பிரச்சனைகள் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. வருமான தடை ஏற்படுறதுக்கான வாய்ப்பு அதிகமா இருக்கு. அதே மாதிரி கண் சம்பந்தப்பட்ட நோய்கள் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. பொருள்கள்ல எதிர்பாராத நஷ்டங்கள், இழப்பீடுகள் ஏற்படும். அதனால நீங்க மிக மிக கவனமா இருக்க வேண்டிய காலகட்டங்கள் தான் இது. திருச்செந்தூர் முருகப்பெருமானை வழிபடுறது நன்மையை கொடுக்கும். அதே மாதிரி செவ்வாய்க்கிழமைகள்ல துர்க்கை அம்மன், பத்ரகாளி அம்மன் வழிபாடு செய்யறது மேலும் நன்மைகளை சிறப்பி தரும். முக்கியமா குலதெய்வம் சார்ந்த வழிபாடு மேற்கொள்றது மிக சிறப்பான நன்மைகளை தரும். நன்றி.